இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரிப்டோ காயின்னா என்ன? கிரிப்டோ டோக்கன் என்ன? 2த்துக்குள்ள டிஃபரன்சஸ் என்ன? 2த்துக்குள்ள யூசஸ் என்ன? இந்த 2மே எங்கெங்க நமக்கு யூஸ் ஆகுது? அண்ட் தென் இது ரொம்ப முக்கியமானது யாருக்கு தெரியுமா? இப்பதான் கிரிப்டோ மார்க்கெட் உள்ள வராங்க அவங்களுக்காகவும், அண்ட் தென் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணணும். அதிக லெவல்ல ப்ராஃபிட் 1 crore அப்படி அளவுக்கு கிரிப்டோல மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ற அவங்களுக்கான பேசிக்கான லேர்னிங் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ சேனல். கிரிப்டோ காயின் இல்லை கிரிப்டோ டோக்கன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டல் அசட்னு தெரிஞ்சுப்போம். டிஜிட்டல் அசட்ன்றது ஒரு அசட்டை நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ட்ரேட் பண்ணலாம். அதுதான் டிஜிட்டல் அசட். கிரிப்டோ காயின்ஸ் அண்ட் கிரிப்டோ டோக்கன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே சேஞ்சபிளே இல்லாமல் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஜிட்டல் அசட் தான். ஆனால் இந்த கிரிப்டோ காயினுக்கும் அந்த கிரிப்டோ டோக்கனுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. கிரிப்டோ காயின்ஸ்க்கும் கிரிப்டோ டோக்கன்ஸ்க்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம 4 பேராமீட்டர் பேசிஸ் வச்சு சொல்லுவோம். அந்த வாங்க பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு கிரிப்டோ காயின் என்ன, கிரிப்டோ டோக்கன்னா என்ன, அதோட டெஃபினிஷனை வச்சு நம்ம பார்ப்போம். கிரிப்டோ கரன்சி காயினை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு யூஸ் பண்ணிப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிட்காயின், எத்தீரியம். பிட்காயின் அண்ட் எத்தீரியம் ஏன் நம்ம கிரிப்டோ கரன்சி காயின் சொல்கிறோன்னா, இந்த பிட்காயின் அண்ட் எத்தீரியம் ஒன்றுத்துக்கும் ஒரு பிளாக் செயின் தனியாக இருக்குது. பிட்காயின் பிளாக் செயின், எத்தீரியம் பிளாக் செயின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த பிளாக் செயின் இந்த கிரிப்டோ கரன்சி காயின் இருக்குதுன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி காயின் மெயின்லி எதுக்காகன்னு வச்சுக்கோ, வெல்த் ஸ்டோரேஜுக்கும் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும். வெல்த் ஸ்டோரேஜ்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் டிஜிட்டல் அசட். அது இதுக்கு தான் பார்த்தோம். இப்போ நம்ம டிஜிட்டல் அசட் இருக்குது, இந்த அசட் எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம்? அதுக்கு தான் நம்ம பிளாக் செயின்றோம். எந்த பிளாக் செயின்? அது அந்த கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின்றோம்ல. இப்போ எத்தீரியம் இது பிளாக் செயினில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம், இல்லை பிட்காயின் பிளாக் செயினில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுக்காக தான் நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜி நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி காயினுக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அடுத்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ எல்லாருக்குமே இருக்கும் அசட் இருக்குது, அந்த அசட் நம்ம எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அது நம்ம பிளாக் செயின் சொல்லணும்ல. ஸோ இந்த பிளாக் செயின், இப்போ பிட்காயின் ஒரு பிளாக் செயினில், எத்தீரியம் பிளாக் செயினில், இந்த ஒரு பிளாக் செயின் மூலிமா நாம அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் யாருக்கு வேணாம். ஸோ இதுதான் கிரிப்டோ கரன்சி காயின்றாங்க. இதுக்கு ஆப்போசிட் தான் கிரிப்டோ டோக்கன். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம கிரிப்டோ டோக்கன் என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப எளிதாக கிரிப்டோ டோக்கன் என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி காயின் சொல்லல, அது நம்ம பேரண்டாக கூட வச்சுக்கலாம். பேரண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கிரிப்டோ டோக்கன் நம்ம சில்ட்ரனை கன்சிடர் பண்ணிப்போம். பேரண்ட் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் வாழ முடியாது, பட் சில்ட்ரன்ஸ் இல்லாமல் பேரண்டால் வாழ முடியும். அவ்வளோதான் வித்தியாசமே. அதாவது கிரிப்டோ டோக்கன் ஒரு அசட் தான். இது நம்ம எந்த காயின் டோக்கன் வச்சு கூட நம்ம அசட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த அசட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கோ நமக்கு ஒரு பிளாக் செயின் தேவை. ஸோ அந்த பிளாக் செயின் தான் நம்ம கிரிப்டோ கரன்சி காயினில் இருக்கிற எத்தீரியம், பிட்காயின் இந்த மாதிரி போன்ற பிளாக் செயின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு அசட் தானே. ஸோ இதுக்கான ஓனர்ஷிப், இங்கே ஓனர்ஷிப்னு ஒன்று இருக்குது. ஸோ இது தேவை. ஸோ இதை பொறுத்து தான் கிரிப்டோ டோக்கன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் கிரிப்டோ டோக்கனுக்கு எப்பயுமே பிளாக் செயின் கிடையாது. ஆனால் இது ஸ்டோரேஜ் நம்ம பிளாக் செயினான கிரிப்டோ கரன்சி காயினில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால தான் இந்த டிஃப்ரென்ஸாக கிரிப்டோ கரன்சினா என்ன, கிரிப்டோ டோக்கன் என்னன்னு சொல்கிறோம். கிரிப்டோ காயின் அண்ட் கிரிப்டோ டோக்கன் நம்ம செகண்ட் பேராமீட்டர்ஸான சப்ளை பேசிஸ் வச்சு நம்ம பார்ப்போம். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னுட்டு. நமக்கு எப்பயும் தெரிஞ்ச மாதிரி தான் கிரிப்டோ காயின் மைன் பண்ணுவாங்க. மைனிங் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தேவைன்னா நம்ம பிளேலிஸ்ட்டுக்கு அங்கே போய் பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே மைனிங் பொறுத்தளவுக்கு கிரிப்டோ காயின் 2 டைப்ஸாக மைன் பண்ணுவாங்க. ஒன்று ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். இது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குது. சிம்பிளாக மைனிங்ன்றது நாமளே க்ரியேட் பண்ணுறது. அண்ட் தென் கிரிப்டோ டோக்கன் பார்த்தீங்கன்னா மைன் பண்ண மாட்டாங்க. அது ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ் ஒன்லி இந்த ப்ராஜெக்ட் யாராக டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் கிரிப்டோ காயின்ஸ் கிரிப்டோ டோக்கன் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எவ்வளோ டோக்கன் வெளியிடணும், எவ்வளோ டோக்கன் கிரியேட் பண்ணணும், இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்க்குறது அவங்க. பட் கிரிப்டோ காயின் பொறுத்தளவுக்கு அது மைனிங் ப்ராசஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அங்கே பார்ப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ காயினுக்கும் கிரிப்டோ டோக்கனுக்குள்ள இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ காயின் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபீஸ் ரொம்ப 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 சீப்பராக இருக்கும். கம்பேரிட்டிவ் கிரிப்டோ டோக்கன் கிரிப்டோ டோக்கனோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால், இப்போ நீங்கள் 100 ருபீஸுக்கு நீங்கள் கிரிப்டோ டோக்கன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 10 ருபீஸ் தான் ஆகும் நீங்கள் கிரிப்டோ காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு சீப்பர் தென் தான். இதான் நம்ம தேர்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா பர்பஸ். கிரிப்டோ காயினுக்கு கிரிப்டோ டோக்கனுக்கோட பர்பஸ் என்ன, அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தான் கிரிப்டோ காயின் எதுக்கு அதோட மெயின் பர்பஸ்னா அது வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஒரு அசெட் இன்னொரு இடத்துக்கு அசெட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது சிம்பிளாக சொன்னால் இது நார்மலான பேப்பர் கரன்சி எப்படியோ அதே மாதிரி ஒர்க் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பை பண்ணுறதுக்கு பே பண்ணுறதுக்காக நம்ம கிரிப்டோ கரன்சி காயின் யூஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் சிம்பிள் டு வே சொன்னால் கிரிப்டோ கரன்சி இஸ் ஈக்குவல் டு நார்மல் பேப்பர் மணி. அந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது.
நெக்ஸ்ட்டு கிரிப்டோ டோக்கன் என்ன பார்ப்போம். கிரிப்டோ டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பிளாக் செயின் பேஸ்டு ப்ராஜெக்ட்னால வந்து இது என்எஃப்டி அதுக்கடுத்து டிஜிட்டல் ப்ராஜெக்ட் வந்து நம்ம பே ஆன் பே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொன்னீங்கன்னா வந்து இது வந்து கிரிப்டோ காயின் மாதிரி தான் வந்து இந்த கிரிப்டோ டோக்கனை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பை பண்ணலாம், சோல் பண்ணலாம் யூஸிங் என்எஃப்டி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு கிரிப்டோ காயினுக்கு கிரிப்டோ டோக்கனுக்குள்ள லாஸ்ட்டாக ஒரு சிம்பிளானு சொன்னால் கிரிப்டோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டாலர் ஐஎன்ஆர் ருபீஸ் இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். அதே கிரிப்டோ டோக்கன்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சர் கூப்பன் கோடு கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி இது ஒர்க் ஆகும். கிரிப்டோ காயினுக்கும் கிரிப்டோ டோக்கனுக்குள்ள டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதான் 4th பேராமீட்டர்ஸ். இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண காயின் அண்ட் தென் இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா பிட்காயின் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஆனால் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே எத்திரியத்தில் தான் பண்ணுறாங்க. எத்தீரியம் பிளாக் செயின் தான் பண்ணுறாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆடா, அது வந்து ஓப்பன் சோர்ஸ். இதான் வந்து கிரிப்டோ கரன்சி உள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ் இந்த காயின்ஸ்குள்ள. அண்ட் தென் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எஃப்ஐஎல் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸான காயின்ஸாக டோக்கன் தான் சொல்கிறேன். எஃப்ஐஎல், ஏஆர், சிஆர்ஓ. எஃப்ஐஎல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் டேட்டா ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணலாம். சிஆர்ஓ பார்த்தீங்கன்னா அது வந்து விர்ச்சுவல் ஸ்டோரேஜ். இந்த மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து கிரிப்டோ காயின் கிரிப்டோ டோக்கனுங்க. சிம்பிளாக லாஸ்ட்டாக என்ன சொல்லணும், கிரிப்டோ காயின்றது பார்த்தீங்கன்னா பேரண்ட் மாதிரி பிளாக் செயின் அசெட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் கிரிப்டோ காயின் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபேமஸாக மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ காயின்ஸ். கிரிப்டோ டோக்கன் இது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. காரணம் என்ன, அது கிரிப்டோ டோக்கன் இப்போ தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது. பட் கிரிப்டோ காயின் வந்து ஆல்மோஸ்ட் ஹையர் ஸ்டேஜில் இருக்கிறதுனால தான் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து டீட்டெயிலான இது உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவை போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க.